இந்த ரெய்டு நடக்க போது அல்லது இந்த அமைப்பை தடை செய்ய போகிறார்கள், தாக்குதல் நடத்தும். அதாவது கவர்னர் வந்து மே மாதம் பேசுகிறாரு, ஒரு ஆளுநராக இருக்கிறவர் மே மாதம் பேசுகிறார். ஆனால் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஏப்ரல் மாதமே ஒரு ரகசிய வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. அது வெளியில் பப்ளிக்கில் வந்துருச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க மறுக்கலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் ஒருவேளை இந்த அமைப்பின் மீது நடவடிக்கை எடுத்தால் இந்த தாக்குதல்லாம் நடக்கும், நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, இப்படி ஒரு செய்தி அரசுக்கிட்ட இல்லை, தமிழக காவல்துறை இடத்துல இல்லை, என்ஐஏவோ இடிஏவோ சொல்லலை. ஆனாலும் ஒரு தமிழகத்தில் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறார் என்றால், அப்போது இந்த பாஜக, தமிழக பாஜக ஏதோ ரகசிய திட்டம் தீட்டியிருக்கிறது. ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு அதை முஸ்லிம்கள் மீது பலி போடக்கூடிய ஒரு செயல் திட்டம் அண்ணாமலைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் கம்ப்ளைண்டா கொடுத்திருக்கிறோம். அதுதான் நடக்குது, அதுதான் நடக்குது. ஏப்ரல் 4ஆம் தேதியே, ஏப்ரல் மாதமே என்ஐஏ இப்படி ரைடு பண்ண போகுது, இடி வந்து கைது செய்ய போகுது, என்ஐஏ கைது செய்ய போகிறது என்ற செய்தி அண்ணாமலைக்கு தெரியுமா?